ஹாய் மக்களே. ரீசெண்டா நேத்து செந்தில் வேலன் ஒரு வீடியோ போட்டிருந்தாப்ல. சென்னையை உருவாக்கியது யார் தெரியுமா, நீங்க யாரை தோற்கடிச்சீங்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அப்படின்னா, சென்னையில இருந்த 16 தொகுதிகளில் கிட்டத்தட்ட 14 தொகுதிகளை இன்னைக்கு தமிழக வெற்றிகளும் ஜெயிச்சிருக்கு. இது காரணம் எப்படின்னு சொல்லி நம்ம பின்னாடி டீகோர் பண்ணி பார்த்தாலும் சரி, பல கட்ட ஆராய்ச்சிகள் பண்ணதுக்கு பார்த்ததுக்கு அப்புறம் சரி, ஒன்னே ஒண்ணுதான் செந்தில் வேலன் சொல்லவும் சரி, மக்களுக்கு சொல்றதும் சரி. சென்னையை இன்னைக்கு பூர்வீகமா கொண்ட பூர்வகுடி மக்கள் இன்னைக்கு சென்னையில இருந்து எங்க போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய கேள்வியை நம்ம அவர்கிட்ட கேட்க வேண்டியது இருக்கு. ஏன் அப்படின்னா, சென்னை வளர்ந்திருக்கு, சென்னை வளர்ந்திருக்கு, சென்னை வளர்ந்துருக்கு சொல்றீங்களே, சென்னை தான் வளர்ந்திருக்கு. சென்னையில இருந்த மக்கள் யாருமே இன்னும் வளரல. சென்னையில இருந்த மக்கள் இடந்த இடத்தை பெயர்ந்து போயிருக்காங்க, இடம்பெயர்ந்து தள்ளிவிடப்பட்டிருக்காங்க. இன்னைக்கு நம்ம எல்லாரும் வேர்ல்டு ஃபுல்லா ஃபேமஸா பேசப்பட்ட கண்ணகி நகர் அப்படின்னு சொல்லி பேசப்பட்ட ஒரு கபடி விநாயகனை பத்தி பேசிட்டே இருந்தோம். அந்த கண்ணகி நகர் சென்னையில இருந்து ரொம்ப தூரம் தாண்டி சென்னையே விட்டு உருவாகி வேற ஒரு நகரமா உருவாகி தான் இன்னைக்கு சென்னையோட ஒட்டிக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி பல நகரங்கள் பல மக்களை இடம்பெயர்த்து சென்னையை விட்டு கால் விட்டுட்டாங்க. நீங்க சொல்லக்கூடிய பட்டர்ஃபிளை பாலங்களா இருக்கட்டும், பெரிய பெரிய மால்களா இருக்கட்டும், பெரிய பெரிய ஐடி கம்பெனிகளா இருக்கட்டும், அதெல்லாம் சென்னைக்குள்ள மக்களுக்குன்னு கிடையாது. சென்னை டெவலப் பண்ணதுனால சென்னைக்கு வரக்கூடிய மக்களுக்காகத்தான் அது மாறி இருக்கு. இதை பத்தி நீங்க என்ன கமெண்ட் நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்க. அடுத்த வீடியோல இன்னும் சென்னையை பத்தி ஃபுல்லா பார்க்கலாம்.